ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கும் சந்திர பகவான் பாக்கியத்துல தான் இருக்காரு. மேஷராசி அன்பர்களுக்கு ஆடி செவ்வாயான இன்றைய நாளில் முருகப்பெருமான் வழிபாடும் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் மேஷராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இவர்களுக்கு இருக்கக்கூடிய விரய சனியில் தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத சின்ன சின்ன மன உளைச்சல்களும் அவ்வப்போது வந்து போகலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் சந்திராஷ்டம தினத்தில் துர்க்கைக்கு தீபம் ஏற்றுவதும் எலுமிச்சம்பழ மாலை சாற்றுவதும் இன்றைய நாளில் உங்களுக்கு உயர்வை தரும். மனதில் சின்ன கிளேசங்கள் இருந்த போதிலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன சஞ்சலங்கள் சின்ன சின்னதாக வந்து போகும். புத பகவான் ராசியில் இருப்பதனால் ஒரு விதமான மன பயம் உண்டு. 7ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் 8ஆம் இடத்திற்கான சனி பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது வேலையில் இருக்கக்கூடிய மறைமுக எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் வர செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப்பெருமானை வணங்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று வேலைகள் அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. 5ஆம் இடத்திற்கான செவ்வாய் பகவான் இவர்களுக்கு லாபத்தில் இருப்பதனால் பிள்ளைகளால் இன்று மன மகிழ்ச்சியும் லாபமும் வந்து சேரும். கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும். கர்ப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த மன பயம் விலகும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சுக்கிரன் மற்றும் கேது பகவானால் சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் வரும். இன்று பொருளாதார வளர்ச்சி உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியடையும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் சற்று அலைச்சலை கொடுப்பார். மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். இன்று கன்னிராசி நேயர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த மனதில் குழப்பங்கள் விலகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன பயம் அகலும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல ஒரு செய்திகள் வருவதும் மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார். இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாயில் இன்று சப்தகன்னி வழிபாடை மேற்கொள்ளலாம். ஆலயங்களில் மாவிளக்கு ஏற்றியோ அல்லது குடும்பத்தில் மாவிளக்கு ஏற்றி குலதெய்வ வழிபாடை செய்தாலும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும். ராசியில் சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சந்திரனும் புதனும் பார்வையில் இருப்பதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரம் அது தீரும். ஆலய வழிபாடுகள் மற்றும் இன்றைய நாளில் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இவை அனைத்தும் மனதிற்கு திருப்தியை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு இன்று நடப்பது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன பயம் விலகும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அனுகூலமாக அமைகிறார். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன பயம் அகலும். கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் நன்மையை தருவார்.
பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்களும் குறையும். மீனராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. பல மாதங்களாக இருந்து வந்த ஜென்மச்சனியினால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நல்ல தீர்வு உண்டு. மருத்துவரை சென்று பார்ப்பது, மருத்துவ ஆலோசனைகளை கேட்பது இன்று உங்களுக்கு நன்மையை தரும். ஆடி செவ்வாயான இன்றைய நாளில் அம்மன் ஆலய வழிபாடு உகந்தது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் பூமி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றியை தருவார். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். படிப்பு விஷயத்தில் குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் செய்யும் பரிகார பூஜையின் பலன் எந்த அளவிற்கு சாத்தியம்? ஒரு 70% கண்டிப்பாக போய் சேரும். பட் குழந்தைங்க 12 வயசுக்கு மேலே இருக்காங்க, ஒரு 15, 16 வயசுக்குலாம் அந்த பசங்க இருக்காங்கன்னா, அவங்களும் ஆலயத்திற்கு போய் வழிபாடுகளை செய்தால் தான் முழுமையான பலன் கிடைக்கும். இப்போ வெளிநாட்டில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு படிப்பில் தடை இருக்குது அப்படின்னா வேறு வழி இல்லை. ஸோ இப்போ இங்கே செவ்வாய்க்கிழமை அவங்க பிள்ளையாருக்கு போய் செய்கிறாங்கன்னா, அந்த பசங்க அன்றைக்கி பிள்ளையாருக்கு ஏதாவது ஒரு விநாயகர் அகவல் படிக்கிறதோ, இல்லை வீட்டிலேயே அருகம்புல் அர்ச்சனை செய்யறதோ, ஏதோ ஒன்று பிள்ளையாருக்கு அவங்களும் செய்யலாம். ஸோ ஈக்குவலாக ஒரு விஷயத்த நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும். எப்பொழுதுமே ஒருத்தரோட பசிக்கு இன்னொருத்தர் சாப்பிட முடியாது. அவங்கவுங்களுக்கான கர்ம தோஷத்துக்கான பரிகாரங்களை அவங்கவுங்க செஞ்சால் தான் முழுமையான பலன் கிடைக்கும். முடியாத பட்சத்தில் நம்ம அதுக்கான மாற்று வழிகளும் இருக்குது. பட் அது பூரணமான பலன் தரும்னு சொல்ல முடியாது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இன்னும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.